ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 11வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இந்த நேரம் முடிவுபடி தமிழகத்தில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, எத்தனை ஷோ போட்டிருக்காங்க, அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 11வது நாளில் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது நாள் முடிவில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடாக இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு தரமான சொல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது 1430 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 3,36,174 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 6 கோடி வரையும் இந்த நேரம் முடிவுபடி தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் 11வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 6 கோடி வரை இந்த கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.